Hi, Shalom. Welcome back to our evening service on Wednesday, midweek service. மீண்டும் உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். இந்த புதன்கிழமை தோறும் நடக்கிற இந்த ஆங்கிலம் தமிழும் நடக்கிற ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். Thank you for joining us tonight. And I'm continuously speaking to you from the topic called Time to Refresh and Restore series. ஆண்டவர் மீண்டுமாக மறுசீரமைக்க இருக்கிறார், நம்மளை மறுபடியும் உற்சாகப்படுத்த இருக்கிறார் என்று சொல்கிறேன். இந்த தலைப்பில் தொடர்ச்சியாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Now we are in part 4, part 4I, all right? Part 4I, times of restoration of all things. That's what we are talking about. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் மீண்டுமாக மறுசீரமைப்பார் என்ற இந்த காரியத்துக்குள்ளாகவே நம்ம இவ்வளவு காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். Now last week and a week ago I also spoke to you about the times of restoration of relationship. உறவுகளை ஆண்டவர் மறுபடியும் மறுசீரமைக்கிறார் என்று சொல்லி ஒரு 2 வாரமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். Today I'm going to take you to the conclusion of the message. இன்னைக்கு அந்த முடிவுக்கு நான் கொண்டு போக ஆசைப்படுகிறேன். மீண்டுமாக ஆண்டவர் உறவுகளை மறுசீரமைக்கிறார். Amen. Now if you would please turn with me to Luke chapter 15 verse 22 onwards. இன்றைக்கு லூக்கா புத்தகம் 15:22 இருந்து தொடர்ச்சியாய் வாசிக்க போறோம். Now I've been sharing the parable of Jesus about the relationship between the father and the prodigal son. இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையை நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்படியாக பிதாவுக்கும் அவருடைய ஊதாரி மகனுக்கும் இருந்த ஒரு உறவு குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். Now today we will see how the father takes every step or initiative to restore the relationship between them. இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் என்றால், எப்படி அந்த தகப்பனார் அவர் எல்லா விதத்திலையுமே அவர் முயற்சி எடுத்து இந்த உறவை சீர்படுத்துகிறதை நாம் பார்க்க இருக்கிறோம், மறுசீரமைக்கிறதை நாம் பார்க்க இருக்கிறோம். Are you ready? Amen. So I believe that you are ready to receive the word from the presence of God. I want you to just commit your spirit, your soul, and your body and the mind into the Lord. எல்லாம் சிந்தை, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். Because let God speak and let us hear, because this is the time of restoration. இது மறுசீரமைக்கிற காலம் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றையும் கர்த்தர் மறுசீரமைக்கிறார். God wants to restore everything, my friends. So I want you to just commit yourself into the Lord. Father, we give you praise, we give you glory and honor. We ask of you, Lord, to speak to us through this word. இந்த இரவு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்தையும் விசேஷமாக உறவுகளை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். Father, we pray, God, that you will, God, through this word, you will reestablish our relationship and restore the relationships, oh God. Father, we give you all praise in Jesus' name. Yesuviன் நாமத்திலே amen. Amen. Now, right now, I got 2 points for today in conclusion. Number 1, Father makes the move to restore the relationship. இன்றைக்கு 2 காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுல முதலாவது காரியம், Father makes the move to restore the relationship. இந்த உறவை சரிப்படுத்துவதற்காக, மறுசீரமைப்பதற்காக தகப்பனானவர் அவர் எடுக்கிற சில நடவடிக்கைகளை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். Amen. Now let's see Luke chapter 15 verse 22. லூக்கா 15:22. But the father said to the bond servants, bring quickly the best robe. Listen to the word best robe. Bring quickly the best robe. I'm reading from my amplified version. And put it on him and give him a ring for his hand and sandals for his feet. நான் தமிழில் வாசிக்கிறேன். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் அப்படின்னு பிதா அவருடைய வேலைக்காரன் மத்தியிலே பேசுகிறார். Now we see how the father is speaking to the servants to put the clothes and put the shoes and the ring on the son who just came back home. அந்த குமாரன் மனம் திரும்பி வரும் பொழுது அவர் செய்கிற சில நடவடிக்கைகளை பார்க்கிறோம். Now number 1A, ஒன்றாவது காரியம் A, the father restores his repentant son by putting on him the best robe, which is said to be the festive robe of honor. Amen. Festive robe of honor. Now இங்க நம்ம என்னத்தை பார்க்கிறோம் என்றால், அந்த தகப்பனார் இந்த ஏழை நம்ம என்னத்தை பார்க்கிறோம் என்றால், தகப்பனானவர் முதலாவதாக அந்த மகனுக்கு மிக சிறந்த உடையை கொடுக்கிறார்.
மிக சிறந்த உடை. இந்த உடை என்னத்துக்கு பயன்படுத்துவாங்கன்னா, அங்க பெரிய ஒரு கூட்டங்கள் இருக்குமானால், அது கொண்டாட்டங்கள் இருக்குமானால், அந்த கொண்டாட்டத்துல ஏதோ ஒரு கிறிஸ்துமஸ் போல ஒரு கொண்டாட்டம் இருக்கிற நேரத்துல அப்படிப்பட்ட உடையை உடுத்துவதை போல அந்த உடையை, நல்ல உடையை, சிறந்த உடையை மகனுக்கு உடுத்தும்படிக்கு அவர் அவருடைய வேலைக்காரர்கள் மத்தியிலே பேசுகிறார். Now this robe speaks about honor. இந்த வசனம் என்னத்தை குறிக்கிறது என்றால், அது அந்த இடத்துல மரியாதையை குறிக்கிறது நம்ம பார்க்கிறோம். Now this is a typology of how God clothes us by his grace. இது என்னத்தை காண்பிக்கிறது? தேவன் அவருடைய தமது மகிமையால, தமது கிருபையால நம்மை அவருடைய அவருடைய உடையினால மூடிக்கொள்கிறார். Amen. The grace of God, amen, is clothed upon us. Amen. Now which began in the Garden of Eden, where God sacrifices the first animal and made clothing out of it, out of the skin, to cover Adam and Eve's nakedness. Now you can see this in Genesis chapter 3:21. ஜெனசிஸ் புத்தகம் ஆதியாகமம் 3:21 நீங்க பாத்தீங்கன்னா, எப்படியாக ஆண்டவர் முதலாக ஆதாமும் ஏவாளும் அவர்கள் நிர்மலமாய் இருக்கிறதை கண்ட பின்பு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அனிமலை அவர் அங்க வெளியிட்டு அந்த அனிமலுடைய அந்த உடையை எடுத்து, அந்த சரீரத்தில இருந்து அவர் அந்த ஸ்கின் எடுத்து அவர் ஒரு உடை செய்கிறதை பார்க்கிறோம். Amen. So மிருகத்தினுடைய முதல் மிருகம் அங்கே அந்த இடத்துல அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம், அது சிந்தப்பட்டதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அதன் மூலமாக உடையை செய்து கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர்களுடைய உடலை மறைப்பதற்காக ஆண்டவர் செய்கிறார். Now by grace we are saved. கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று நாம் மறந்துவிடக் கூடாது. We cannot forget that we are saved by grace. Now turn with me to the book of Ephesians chapter 1 verse 7. எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். In him, in Jesus Christ, we have redemption. Amen. Deliverance and salvation through his blood. What is redemption? Deliverance and salvation in his blood. The remission, which means the forgiveness of our offenses, which means the shortcomings and the trespasses, in accordance with the riches and the generosity of his gracious favor. Amen. God is so favorable upon us that he wants to clothe us with his grace. Amen. தேவன் மேல கருணையா இருப்பதனால அவருடைய கிருபையால் நம்மை அவர் மூடிக்கொள்கிறார், உடை கொடுத்துகிறார். Hallelujah. Amen. So now தமிழில் வாசிக்கிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. இயேசுக்குள் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டு. Amen. Now by grace we are clothed by God's righteousness in Christ. Amen. தேவனுடைய கிருபையாலே நாம் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். So please keep this in mind. He has clothed us by his grace. அவர் நம்மளுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு, அசுத்தங்களை மூடும்படிக்கு அவருடைய கிருபையால் நமக்கு அவர் உடை போட்டிருக்கிறார். Amen. இயேசு கிறிஸ்துவின் மரணம் நமக்கு ஒரு உடை. Amen. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம் நமக்கு ஒரு உடையாய் இருக்கிறது. When Jesus was sacrificed on the cross, he has become our cloth of righteousness. Amen. Hallelujah to that. Amen. So let's declare. I want you to declare with me Job chapter 29 verse 14, where Job said this. I want you to declare with me. It says, I put on righteousness. Amen. You can say, I put on righteousness and he clothed me. My justice was like a robe and a turban or a diadem or a crown. Amen. So remember that God has clothed you with his presence, his love, his grace, and he has given you a crown, my friends. Amen. How beautiful is that? நீதியை தரித்துக் கொண்டேன் அப்படி என்று யோபு சொல்லுகிறார். ஒன்றாவது அவர் 23வது அதிகாரம் 14ல யோபு சொல்லுகிறாரு, நான் நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, அது என்னுடைய உடுப்பாய் இருந்தது. என் ஞானம், என்னுடைய நியாயம் எனக்கு சால்வையும்
பகையுமாய் இருந்தது. Amen. Hallelujah. Thank you Jesus. தமிழ் கொஞ்சம் சிக்குது, எனக்கு சில பேர் உதவி செஞ்சிருக்கிறாங்க, படிச்சு கொடுத்துருக்கிறாங்க, அதை கேட்டு நான் ட்ரை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன். Amen. So தயவு செஞ்சு பெற்றுக்கொள்ளுங்க. I believe that my Tamil is not so good, but then I'm trying to speak, I'm trying to confess the word of God even in Tamil. So ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை போய் இந்த வசனங்கள் உங்களுடைய உள்ளத்தில் சேரட்டும். Amen. அப்படி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்களே வசனத்தை படிங்க, உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். Let's go to B. The father gave him a ring to restore relationship. Amen. The father gave him the ring to restore relationship. மீண்டுமாக இந்த உறவை மறுபடியும் மறுசீரமைப்பதற்காக அந்த பிதா என்ன செய்கிறார், அந்த தகப்பனானவர் மோதிரத்தை மகனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். Amen. So உறவை மறுபடியும் சீரமைக்கப்படி அவர் இதை செய்கிறார். So according to tradition, rings were the symbols of authority and honor. Okay, பாரம்பரியமாக நம்ம பார்க்கும் பொழுது, பாரம்பரியமாக நம்ம பார்த்தோம் என்றால், மோதிரமானது அதிகாரமும் மற்றும் மரியாதைக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது மரியாதைக்குரிய ஒரு அடையாளம் இருக்குது மோதிரம். ஏன் மோதிரம் மாத்துகிறார்கள் என்றால், மோதிரத்தை கொடுக்கிறார்கள் என்றால் அது மரியாதை, அது ஒரு உறவுக்கு ஏற்படும். This is also the symbol of covenant. இது உடன்படிக்கைக்கும் இதை உபயோகப்படுத்துவார்கள், மோதிரத்தை உடன்படிக்கைக்கு. That's why we see in marriage and in kingship, ring is one of the things is been given as a symbol of relationship. Amen. உறவுக்கும் உடன்படிக்கைக்கும், covenant relationship, உடன்படிக்கை உறவுக்கு இந்த மோதிரத்தை கொடுப்பார்கள். அதாவது ராஜாக்களுக்கும் சரி திருமணத்தையும் சரி இந்த மோதிரம் மாற்றுவது ஒரு சாங்கியமாக இருக்கிறது. காரணம் என்னென்றால் அது இதுக்கு ஒரு அடையாளம். Amen. So என்னதுக்கு இது ஒரு முக்கியமான அடையாளம்? என்ன? அதிகாரத்தை குறிக்கிறது. இது அதிகாரத்தை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய ஒரு காரியமாகவும் இது இருக்கிறது என்று பார்க்கிறோம். So they use it as a covenant. Remember, this is a covenant. இது ஒரு உடன்படிக்கையை குறிக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். In this story, the father is restoring the sonship by putting on the ring on his son as a sign of forgiveness. Amen. As a sign of forgiveness and covenant relationship. இங்கே அந்த தகப்பனானவர் அந்த மகனுக்கு அந்த மோதிரத்தை போடும்போது அது என்னத்தை காண்பிக்கிறது என்றால், தகப்பனார் அந்த மகனுக்கு அவனுடைய பாவத்தை மன்னித்து பாவ மன்னிப்பை கொடுத்த பின்பு மீண்டுமாக அந்த உறவை மறுபடியும் சீரமைக்கிறார். இந்த உறவு உடன்படிக்கை உறவு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருந்த அந்த உடன்படிக்கை உறவை மறுபடியும் சீரமைத்து அவர் மோதிரம் போடுகிறதை நாம் பார்க்கிறோம். Amen. So this is a beautiful scenario, my friends. Beautiful story of building relationship, restoring relationship. So this is very, very beautiful. So I want you to look into it again and again so that you will understand. Now let's go to C. The father gave the son sandals for his feet to restore dignity. இங்கே தகப்பனார் என்ன செய்கிறார்? மகனுக்கு என்னத்தை போடுகிறார்? பாதரட்சையை போடுகிறார். ஓகே, இன்னொரு வார்த்தையில் செருப்பு என்று சொல்வார்கள், இல்லை சப்பாத்து என்று சொல்வார்கள். சோ பாதரட்சையை அவர் போடுகிறார். அது என்னத்தை குறிக்கிறது என்றால் தகுதி, கௌரவம். அவர் அந்த இடத்துல மகனை கௌரவப்படுத்துகிறார், தகுதிப்படுத்துகிறார். தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறார். கௌரவத்தை இழந்தவனை மறுபடியும் கௌரவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Now what we are seeing here, when the father is putting on the sandals for the son, it speaks about the father is giving him dignity. What he has lost, the son has lost the dignity. The son has lost respect in the community. But the servants are now putting on the sandals. Can you imagine? The servants go down to the feet of this son who came back from the big stall, and then they're putting on the shoes for him, the foot short for him. அவர்கள் கீழே குனிந்து, வேலைக்காரர்கள் கீழே குனிந்து மகனுக்கு அந்த பாதரட்சியை போடுகிறதை சிந்தித்து பாருங்கள். எப்படி என்றால் என்ன அர்த்தம்? மறுபடியும் அவர் இழந்து போன அந்த கௌரவத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்ற அர்த்தமாய் இது இருக்கிறது. Amen. Now sandals are very important. Now listen very carefully. The sandals are very, very important in the culture of the Jews. பழையற்பாடின் பாருங்க, அந்த காலத்துல யூதர்களுக்கு செருப்பு என்றால், அந்த பாதரட்சை என்றால் அது மிகவும் முக்கியமான ஒரு பொருளாய் அவர்களுக்கு காணப்படுகிறது. It speaks about authority, it speaks about dignity and protection. அந்த பாதரட்சை என்னத்தை குறிக்கிறது என்றால் அது அவர்களுடைய மரியாதையை குறிக்கிறது. அவர்கள் போட்டிருக்கிற செருப்பை பார்த்தே அவர்கள் மரியாதைக்குரியவர்கள், பாதரட்சியை பார்த்தே இவர்கள் மரியாதைக்கு கூறியவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட
ஒரு பாதரட்சை தான் அவர்கள் போடுவார்கள். So the sandals are so important. By seeing their sandals, they will know that these people are dignified. They are dignified because of the sandals. So their sandals itself shows who they are. Even in fact, until now, they wear them for official programs. இன்றைக்கு கூட பார்க்கும் பொழுது அவர்கள் ஊரில் இஸ்ரேல் தேசத்துல அவர்கள் செருப்பை போட்டுக்கொண்டு சில ஃபெஸ்டிவல்ஸ்க்கு சில காரியங்களுக்கு அவர்கள் கலந்து கொள்வார்கள். ஏன் அப்படி கலந்து கொள்கிறாங்க அப்படி போட்டு என்றால் அது அவர்களுடைய உடை. எப்படியாக தமிழர்கள் அவர்களுடைய உடைகளை போட்டு ஒரு சில கூட்டங்களுக்கு போகிறார்களோ அதே போல அந்த உடை அவர்கள் இந்த செருப்பு என்பது அவர்களுடைய உடையிலே பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். அந்த செருப்பை பார்க்கும் பொழுது அந்த பாதரட்சை பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு தெரியும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. See, the sandals is so important for the Jewish people. You know, when they wear the sandals, you know, he speaks about that they are not slave to anyone, but they are dignified because of what they have received. The honor, they are honored people. Now, God wants to restore our authority. Amen. ஆண்டவர் மீண்டுமாக நம்மளுடைய அதிகாரங்களை மீண்டும் மறுசீரமைக்க இருக்கிறார். Amen. So just as the shoes speak about authority, you know, and the sapato. See, now when a policeman, the policeman don't just wear a slipper, he wears a boots or a shoe that when you see even the shoes you know that this is a policeman or a person in authority. Even the army, if a soldier, he wears a kind of boots. When you see the boots, you know that this is an army, this is a soldier. எப்படியாக ஒரு ராணுவ வீரன் ஒரு சப்பாத்தை போடுகிற வேளையில அந்த சப்பாத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இவன் ராணுவ வீரன் என்று. அதே போலதான் அப்படி அவன் போலீஸ்காரனா இருப்பான் என்றால் இவன் அதிகாரம் உள்ளவன் என்ற சப்பாத்தை பார்க்கும் பொழுதே தெரிந்து கொள்ளலாம். See, when you see the people's foot shod, you will know what kind of authority they have. So God wants to restore your authority. Hallelujah. Amen. So get back in relationship with your Father in heaven. பரலோக பிதாவோடு கூட நீங்கள் உடன்படிக்கை மீண்டுமாய் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய பாத ரட்சைகளை மாற்றுகிறார். Amen. உங்களுக்கு மீண்டுமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட உறவின் மூலமாக உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். God is restoring the authority and dignity that you know and the protection that God wants to give to you. அந்த பாத ரட்சை என்னத்தை குறிக்கிறது என்றால் பாதுகாப்பையும் குறிக்கிறது. It speaks about, you know, protection. When you wear a shoe and you wear sandals, it protects you from all harm on the way that you walk. நீங்க நடந்து போகிற வழியிலே அங்கே சாலையிலே ஏதாவது இருக்குமானால் உங்கள் பாதரட்சையினால நீங்க காக்கப்படுவீங்க. So the sandals speak about protection. God wants to protect you. Amen. God wants to protect us, my friends. God wants to protect us from harm and danger. That's why He wants to restore the sandals back to us. Amen. Are you getting this picture? Putting on the sandals means God is giving us authority as sons that we do not deserve to overcome evil. You do not deserve, but then God gives it to you because you need to overcome Satan, the powers of darkness. ஆண்டவர் இந்த பாதரட்சைகளை ஏன் நமக்கு மீண்டுமாய் தருகிறார் என்றால் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உங்களுக்கு தகுதி இல்லை, ஆனால் ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் பிசாசை முறியடிக்கும்படிக்கு. Amen. So you have been authorized. You are an authorized person. When the sandals is given to you, you are an authorized person on earth to condemn and put away all the works of the enemy. பிதா இது உங்களுக்கு கொடுக்கும் பொழுது பிசாசானவனுடைய எல்லா கிரியைகளையும் முறியடிக்கும்படிக்கு இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். Amen. So remember that this is given to us to declare the gospel of peace. தேவனுடைய ராஜ்ய செய்தியை நற்செய்தியை அறிவிக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த பாதரட்சைகளை கொடுக்கிறார். Turn with me the book of Ephesians chapter 6 verse 15. Ephesians 6:15. எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். And having shod your feet in preparation of the gospel of peace. Amen. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தரித்துக் கொள்ள வேண்டும். Amen. பாதரட்சையை தரித்துக் கொள்ள வேண்டும். We got to put on the foot shod to preach the gospel of peace. Is the preparation, my friends. ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய செய்தியை கொண்டு போகும்படிக்கு நம்முடைய கால்களுக்கு இந்த பாதரட்சையை கொடுக்கிறார். Now this is a very powerful spiritual thing that you got to receive. Amen. இந்த ஆவிக்குரிய காரியம் மிகவும் விலை உயர்ந்த சிறந்த வல்லமை உள்ள ஆவிக்குரிய ஆயுதம்.
கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய பாதத்துக்கு இந்த பாதுகாப்பை கொடுக்கிறார் என்று நீங்க அறிய வேண்டும். Amen. So now it speaks about putting on sandals of preparation to face the enemy with a firm-footed stability. Firm-footed stability, the promptness and the readiness that which is produced by the good news. Amen. இந்த பாதரட்சை என்னத்தை குறிக்கிறது என்றால் தேவனுடைய நற்செய்தியின் மூலமாக உங்களுக்கு ஆண்டவர் இந்த நற்செய்தியை கேட்கும் பொழுது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய கால்களுக்கு ஆண்டவர் இந்த புதிய பாதரட்சைகளை போடுகிறார். அதிகாரம் கூறிய கௌரவக்குரிய ஒரு பாதரட்சையை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். Amen. அப்படி நீங்க நிற்கும் பொழுது ஒரு person in authority, when you stand as a person in authority. நிற்கும் பொழுது அதிகாரக்குரியவராக நீங்க நிற்பீர்கள். Amen. பிசாசை சந்திக்கும் பொழுது அதிகாரம் கூறியவர்களாக நீங்க நிற்பீர்கள். Because that is the authority that God has given us. Amen. Now, these are some other references that I want to give it to you. You read it by yourself. மத்த ஒரு சில வசனங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்க எழுதிக் கொள்ளுங்கள். This is about sandals that you can see in the book of Deuteronomy. உபாகமம் Deuteronomy 25 verse 9 to 10. உபாகமம் 25 9 இருந்து 10 படிச்சு பாருங்க. Deuteronomy 25 9 to 10. Ruth chapter 4 7 and 8. Ruth புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7 8 படிங்க. Matthew chapter 3 verse 11. மத்தேயு புத்தகம் 3ஆவது அதிகாரம் 11வது வசனம். Amen. So you can read this and find out. This speaks about authority. I said foot short or the sandals speaks about authority. That's why when many times when the servant of God meets God face to face, like Moses, when God met Moses, God told Moses, take off your sandals. உன்னுடைய பாதரட்சை கழட்டி போடு என்று மோசேக்கு ஆண்டவர் சொன்னார். தேவனோடு சந்திக்கும் பொழுது. Why? Because when you come to God, then you cannot use your authority. You got to let go of your authority that you have. உன்னுடைய பாதரட்சை ஏன் ஆண்டவர் கழட்ட சொல்கிறார்? தேவனிடத்துக்கு நீ வரும் பொழுது அந்த பாதரட்சை உன்னுடைய authority குறிக்கிறது, உன்னுடைய அதிகாரத்தை குறிக்கிறது, உன்னுடைய கௌரவத்தை குறிக்கிறது. கர்த்தர் முன்பதாக நீ வரும் பொழுது இந்த கௌரவத்தை நீ இறக்கி வச்சிட்டு வா. அதான் அர்த்தம். சபத்தை காட்டிட்டு வா அப்படினால கௌரவத்தை இறக்கி வச்சிட்டு வா. உன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிட்டு வா. கர்த்தருக்கு வரும் பொழுது கௌரவத்தை எல்லாத்தையும் ஒரு ஓரத்திலேயோ இல்ல உன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் ஒரு ஓரத்திலே கட்டி வச்சிட்டு நீ அவர் முன்னுக்கு வரும் பொழுது அவர் முன்னுக்கு சாதாரண மனிதனாய் வா என்று சொல்வதுதான் அதோட அர்த்தம். You see, when you say take off your shoes or take off your sandals, when God said take off your sandals to Moses, that means to take off your pride or your authority or your status, your standard, whatever that you have beyond God. You got to put it down, lay it low, and come before God empty, so that God can refill you with His authority. Amen. அவருடைய அதிகாரத்தினாலே நம்மை நிரப்புவார். Now let's see something similar in the Old Testament. இதே போல ஒரு சில காரியங்களை நான் பேச இருக்கிறேன். எசேக்கியேல் புத்தகத்துல 16வது அதிகாரம் 10ல இருந்து 15 வரைக்கும் பார்க்க இருக்கிறோம். 16 எசேக்கியேல் 16 10ல இருந்து 15. Ezekiel chapter 16 verse 10 to 15, where the prophet declaring the word of the Lord concerning Israel. இந்த தீர்க்கதரிசி எசேக்கியேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் சொல்கிற தீர்க்க தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். யாருக்கு? இஸ்ரவேல் எருசலேம் ஜனங்களுக்கு. எருசலேத்துக்கு ஆண்டவர் பேசுகிறார். You know, the word of the Lord is coming for the people in Jerusalem. And this scripture when we read, it is about Jerusalem. இந்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது இது எருசலேமை குறித்து எழுதப்பட்ட ஒரு வசனம், சொல்லப்பட்ட ஒரு காரியம். Now, let's see Ezekiel 16:10. The Lord is saying, I clothe you also with embroidered cloth and shod you with fine seal leather, which means shoes, and girded you about with fine linen and covered you with silk. Amen. Can you see how God, covered, protected, and blessed with something that is beautiful? Speaking about the cloth, speaking about the shoes, speaking about the other ornaments that is been given to that nation or to Jerusalem. ஆண்டவர் எருசலேத்துக்கு அவர் சில காரியங்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை கொடுக்கிறது பார்க்கிறோம். நான் தமிழ்ல படிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுகிறேன். நீங்க கேளுங்க. சித்திர தயால் அடிய உனக்கு உடுத்தி சயந்திருந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்டம் வெள்ளிய புடவையும்
மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து. கொஞ்சம் திக்குது சிக்குது, கோச்சிக்காதீங்க. ஓகேயா, ட்ரை பண்றேன். எல்லாமே நீட்டுமா இருக்கா? கொஞ்சம் சிக்கிருச்சு. Alright, now this speaks about how God is adorning us and clothing us and beautifying us. அவ்வளவு அழகான, இது நல்ல ஒரு அழகான ஒரு வசனம். நீங்க படிச்சு பாருங்க. அழகான ஒரு சித்திர தையால் அடைய அப்படியாக ஒரு கையால் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Ezekiel 16:11, I decked you also with ornaments and put bracelets on your wrist and a chain on your neck. உன்னை அன்பரங்களால் அலங்கரித்து உன் கைகளை கடங்களையும் உன் கழுத்துக்களை சரப்பாய் நீயும் போட்டு அப்படின்ற ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்றால் கைகளையும் கழுத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று அங்க காண்பிக்கிறார். Ezekiel chapter 16 verse 12, and I put a ring on your nostril and earrings in your ears and beautiful crown on your head. இங்க என்னதை பார்க்கிறோம் என்றால் ஆண்டவர் அவர்களுடைய நெத்தியிலே அவர் சில ஓகே இங்க and then see ஆண்டவர் காதுகளுக்கு தோடையும் மூக்குத்தியும் எல்லாமே அலங்காரமான ஒரு காரியத்தின் தலைக்கு தலைசீரை அழகான ஒரு தலைசீரை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Now verse 13, now thus you were decked with gold and silver, and your raiment was on fine linen and silk and embroidered cloth. You had fine flour and honey and oil, and you were exceedingly beautiful and prospered into royal estate. இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அங்கே பொன்னும் தங்கத்தையும் கொடுத்து அவர் அலங்கரிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். அவர் அலங்கரிக்கிறார். அழகான பட்டு துணியினாலே அவர் அலங்கரிக்கிறார். பட்டு துணியினால் அலங்கரிக்கிறதை பார்க்கிறோம். அவர் அங்கே என்னத்தை கொடுக்கிறார்? தானியத்தை கொடுக்கிறார். அவர் ஆலிவ் ஃப்ளார் கொடுக்கிறாரு, ஹனி கொடுக்கிறாரு, எண்ணெய் கொடுக்கிறாரு, ஆலிவ் ஆயில் கொடுக்கிறார். சரி, ஆண்டவர் இங்க என்னத்தை கொடுக்கிறார் என்றால் தேனை கொடுத்து பலப்படுத்துகிறார். அவர் இவ்வளவு காரியங்களை கொடுத்து இங்கே ஆசீர்வதிக்கிற நீ உன்னை நான் அழகுபடுத்தினேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ராஜ்யத்துக்கே உன்னை நான் அழகு பண்ணினேன், உன்னை நான் ப்ரிப்பேர் பண்ணினேன், உன்னை ஆயத்த பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Ezekiel 16:14, and your renown went forth among the nations for your beauty, for it was perfect through my majesty and splendor which I had put upon you, says the Lord. உன்னை நான் அழகுபடுத்தினேன், உன்னுடைய அழகு உலகம் முழுவதுமாய் சென்றது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya, amen. உன்னை நான் அழகுபடுத்தி உலகம் முழுவதுமாக உன்னை நான் தெரியப்படுத்தி இருக்கிறேன், விளங்கப்படி இருக்கிறேன். எல்லாருமே உன்னை அறிகிறார்கள் என்று ஆண்டவர் இங்கே அறிமுகப்படுத்துகிறார், சொல்கிறார். Now Ezekiel verse 15, the next one, but you trusted in and relied on your own beauty and were unfaithful to God and played the harlot in idolatry because of your renown, and you poured out your fornications upon anyone who passed by. Pass by means as you worship the idols of every nation which prevailed over you, and your beauty was his. இங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ இதை எல்லாத்தையும் உன் அழகை எல்லாத்தையும் நீ எடுத்துக்கொண்டு நீயோ அதை வேசித்தனம் பண்ணினாய் என்று சொல்கிறார். போற வரவப்பட்ட எல்லாத்தையும் போற வர்ற கை எல்லா காரியத்திலையும் நீ அதில் நுழைந்து உன்னை நீ வேசிப்படுத்தி அழுக்குப்படுத்தி கொண்டாய். அது ஆண்டவருக்கு இது ஒரு வேதனையான ஒரு காரியம். Now remember that these things, when God has adorned us, blessed us, clothed us, given us the foot shod, given us the ring and given us the gold and the silver and the blessings, everything that was given to the church. And when the church is no more looking up to him but going somewhere else, you and I are actually adulterating. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அஸ்திகளை ஆசைகளை எல்லாம் உங்களுடைய நீங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களை அலங்கரித்திருக்கிறார். தேவச்சனமே, கர்த்தர் சபையை அலங்கரித்திருக்கிறார். அவர் நல்ல உடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய உடையை அவருடைய கிருபை உடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நம்ம மறக்கவே கூடாது. இதை கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்து
நமக்கு வேண்டியதெல்லாம் தலையில இருந்து தலை சீராவில் இருந்து கீழே சப்பாத்து வரைக்கும் நீங்க போடுகிற பாதரட்சை வரைக்குமே கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு புதிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தையும் விட்டு நாம் பல காரியத்துக்குள்ள, தப்பான காரியத்துக்குள்ள, பாவமான காரியத்துக்குள்ள, அசுத்தமான காரியத்துக்குள்ள, இது இச்சையான காரியத்துக்குள்ள நாம் போகும் பொழுது, அசுத்தமான ஈடுபாடுக்குள்ள போகும் பொழுது இது எல்லாத்தையும் இழந்து போகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், இது வேசித்தனம் என்று. நீ அதை வேசித்தனமாய் நீ செய்தாய் என்று கர்த்தர் சொல்கிறார். Amen. Now let's go to number 2. My friends, before I go to number 2, I want you to read the scripture again as a warning from God. நான் இரண்டாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பதாக இந்த வசனத்தை நீங்கள் மீண்டுமாக வீட்டில் படித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எவ்வளவாய் நம்மை ஆண்டவர் அழகுபடுத்தி இருக்கிறார், அலங்காரப்படுத்தி இருக்கிறார். You know, think about how God has beautified the church. How God has arranged us. Church means you, my friend. Church means the believers. The gathering of believers. சபை என்றால் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். சபை என்றால் எங்கே தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிறார்களோ அதுதான் சபை. உங்களையும் என்னையும் கர்த்தர் அழகுபடுத்தி இருக்கிறார், அலங்கரித்து இருக்கிறார். God has beautified us. But if we have left God and went into idolatry, நாம் தேவனை விட்டு நாம் விக்கிர ஆராதனைக்குள்ளவும் இல்ல உலகத்தின் காரியத்துக்குள்ளவும் நுழைந்து விட்டால் அது மிகவும் வேதனையான ஒரு காரியம். When we leave God and when we leave the truth and we went into things which is not true, not the reality, not the goodnesses of God, தேவனுடைய நன்மையான காரியங்கள் அல்ல, அதற்குள் நாம் நுழையும் பொழுது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். It's very dangerous, my friend. God wants to restore the relationship. If you are far away from God today, return to the Lord. நீங்கள் தேவனை விட்டு விலகி இருப்பீர்களானால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள நுழைந்திருப்பீர்கள். ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கே அப்படின்னு வாழ வேண்டாம். Don't leave one for the Lord and another one for the world. You cannot leave for both. Either one you got to choose. உலகமும் எனக்கு வேண்டும், கர்த்தரும் எனக்கு வேண்டும் என்று சொல்ல முடியாதுங்க. ஏதோ ஒன்றில் நீங்க ஒன்று தேர்ந்தெடுக்க வேண்டும். கர்த்தரை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு ஜீவன், நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். If you choose God, if you choose Christ, then there's going to be goodness and mercy that will follow through all the days of your life. நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையை தொடரும் அல்லவா? But when you leave God, when you just take away your eyes from the Lord and you walk away from all these things that God has given to you, God has adorned you, then you are walking out naked and the devil will come to steal, kill and destroy. நீங்க தேவனை விட்டு விலகி போகும் பொழுது, அவரை விட்டு நீங்கள் போகும் பொழுது, நானும் போகும் பொழுது என்ன நடக்கும் என்றால் பிசாசானவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வந்து விடுவான். ஜாக்கிரதாய். But the Lord is coming to give us life and life in abundance. Receive this life, my friends. Come back to the Lord. Amen. Now let's see number 2, இரண்டாவது காரியத்தை. Father revealing his unprecedented love. Number 2, the Father here is revealing his unprecedented love. இங்கே அந்த தகப்பனானவர் இங்கே என்னத்தை காண்பிக்கிறார் என்றால் அவர் ஒரு அன்பை குறித்து இங்கே நம்ம பார்க்க இருக்கிறோம். அவருடைய அன்பு வித்தியாசமான ஒரு அன்பை அவர் கொடுக்கிறார். Amen. Amen. வித்தியாசமான ஒரு அன்பை கொடுக்க இருக்கிறார். முன்னிப்போதும் உள்ள ஒரு அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஏற்கனவே இல்லை. Unprecedented and unprecedented love. God wants to give it to us. Amen. லூக்கா 15:23 இருந்து பார்க்க போகிறோம். Luke chapter 15:23 onwards, 23 and 24. லூக்கா 15:23-24 பார்க்க போகிறோம். Let me read. Luke chapter 15 verse 23. And bring out that wheat, fattened calf, and kill it, says the Father. And let us revel and feast and be happy and make merry. Because of this my son was dead and is alive again. He was lost and is found. And they began to revel and feast and make merry. அவர் இங்கே ஒரு சில காரியங்களை சொல்கிறார், கவனமாய் கேட்போம். லூக்கா 15:23-24 கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், அப்படி என்றால் சமையுங்கள் என்று சொல்கிறார். நாம் அதை புசித்து சந்தோஷமாய் இருப்போம். ஆமென். கொழுத்த கன்றை கொண்டு வாங்க, சமைங்க, சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன்
மரித்தான், திரும்பவும் உயிர்ந்தான். Amen. அவன் மரித்தான், என் குமாரன் மரித்தான், ஆனால் அவன் உயிர்த்தெழுந்தான் என்று சொல்கிறார். காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். Amen. அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட்டு அவர்கள் அங்கே தொடங்கினார்கள், சந்தோஷத்தை தொடங்கினார்கள், கூட்டத்தை தொடங்கினார்கள், அங்கே இடத்துல கொண்டாட்டத்தை தொடங்கினார்கள். Now what happened there? They all rejoiced and be so happy because the son returned. Amen. When you return to the Lord, the heaven is going to rejoice. Amen. The church that has been restored is going to rejoice over one soul that returns to the Lord. ஒரு ஆத்மா மீண்டுமாய் கர்த்தரிடத்துக்கு வருமானால் அது சபையும் சரி, பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் சரி சேர்ந்து கொண்டாடுவார்கள். Hallelujah. Amen. So that's the celebration. The father was so happy. He said, come, let's eat and enjoy and celebrate the return of my son. So look at the father's reaction. இங்கே அந்த தகப்பனாருடைய செய்கையை பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார் என்று பாருங்கள். So this is exactly what it says in Zephaniah chapter 3 verse 17. Zephaniah புத்தகம் 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Zephaniah, turn with me in the book of Zephaniah chapter 3 verse 17. It says here, the Lord your God is in the midst of you, a mighty one, a savior who says, he will rejoice over you with joy. Amen. He will rest in silent satisfaction, and in his love he will be silent and make no mention of your past sin or even recall them. He will exalt over you with singing. Amen. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். இதை மறந்துடாதீங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். ஹalleluya. அவர் ரட்சிக்கிறவர், அவர் ரட்சிப்பார் என்று வசனம் சொல்கிறது. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கிறார். ஆமென். தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்று வசனம் சொல்கிறது. அவர் அன்பினாலே அவர் அமர்ந்திருக்கிறார். உங்கள் மத்தியிலே கர்த்தர் அன்பினாலே அமர்ந்திருக்கிறார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். தேவஜனமே, உங்கள் பேரில் நீங்கள் தேவனுக்கு மீண்டுமாய் வருவீர்களானால் உங்கள் பேரை சொல்லி சொல்லி அவர் கம்பீரமாய் இருப்பார், களி கூறுவார். Hallelujah. Amen. When you return to the Lord, he will mention your name and he's going to rejoice over you, over your return. Return to the Lord, friends. When we are far away, return to the Lord. If you think there is a gap between you and God, return. No more gap. இனி அங்கே ஒரு துண்டிப்பு இருக்கக்கூடாது. உங்களுக்கும் தேவனுக்கும் இருந்த இடைவிடை இருக்கக்கூடாது. மீண்டுமாக அந்த உறவு வர வேண்டும், சந்திப்பு வர வேண்டும். இரக்கம், அந்த உருக்கம் மறுபடியும் ஆண்டவர் இரக்கமும் உருக்கமும் உள்ளவர். அதை மறந்துடாதீங்க. அவரோடு கூட இணைய வேண்டும். You see, the Lord is a loving God. He loves and cares for us. We're going to come back to that relationship that has been lost. Friends, I call this unprecedented love. I call this unprecedented love. நான் இதை முன்னிப்போதும் இல்லாத அன்பு என்று நான் அழைக்கிறேன். இது ஏற்கனவே சொல்லப்படாத, ஏற்கனவே கற்றுக் கொடுக்கப்படாத இல்லாத ஒரு அன்பு, புதிய அன்பு. கர்த்தருடைய அன்பு எப்பொழுதுமே புதிதாக இருக்கும். காலந்தோறும், நாள்தோறும், வாரந்தோறும், நாள் முழுவதும், நாளிலே அது புதிதாக இருக்கும். கர்த்தருடைய அன்பு. Every day his love is new, his grace is new, my friends. His love for you and me is unprecedented. Now let's read 1 John chapter 4 verse 7 to 12. 1 யோவான் 4வது அதிகாரம் 7 இலிருந்து 12 வாசிக்க போகிறோம். I'm going to talk to you about the love of God. What type of love and what God is expecting from us. எப்படிப்பட்ட அன்பு என்று நம்ம இந்த 1 யோவான் 4வது அதிகாரம் 7 இலிருந்து 12 வரைக்கும் பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட அன்பு கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிறார், எப்படிப்பட்ட அன்பை நமக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார் என்று நம்ம சீக்கிரமாய் பார்ப்போம். It says here in verse 7, beloved, let us love one another, for love springs from God, and he who loves his fellow man is begotten, born of God, and is coming progressively to know and understand God, or you recognize and you know of his knowledge that God is what? God is with us. You understand God. நீங்கள் தேவனை அறிகிறீர்கள்
Amen. இங்கே வசனத்தில் எப்படியாக சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்கள் என்று வசனம் கூறுகிறது. ஆமென். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அன்பாக இருங்கள், ஒருத்தரை ஒருத்தர் நேசிங்கள். Now verse 8 says, he who does not love has not become acquainted with God, which means you are not one with God, you are not together with God. நேசிக்காதவன் தேவனோடு கூட உடன்படிக்கையில இல்ல, அவன் ஒருமையாய் அவர் ஒருமித்து இல்லை என்று வசனம் சொல்கிறது. Amen. தேவனை நேசிக்கிறோம் என்று சொன்னால் பிறரையும் நாம் நேசிப்போம். For God is love. ஏனென்றால் தேவன் அன்பு உள்ளவர். தேவன் என்றால் அன்பு, அன்பு என்றால் தேவன். God is love. See, verse 9 says, in this the love of God was made manifest. Amen. Where we are concerned in that God sent His Son, the only begotten or unique Son, into the world so that we might live through Him. வசனம் என்ன சொல்லுகிறது இங்கே? இந்த ஒரே பேரான குமாரனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதுக்காக? அன்பு செலுத்தும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Amen. அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் இதை நமக்கு செய்தார். In this is love, not that we love God, but that He loved us and sent His Son to be proposition, the atoning sacrifice for our sins. Amen. உலகத்தை அவர் நேசித்ததால் இந்த அன்பை கொடுத்திருக்கிறார். எதுக்காக இந்த அன்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி கர்த்தர் இந்த அன்பை நமக்கு இயேசுவின் மூலமாக கொடுத்திருக்கிறார். So beloved, if God loved us so very much, we also ought to love one another. தேவன் நம்மை உண்மையாகவே நேசிப்பாரானால், அது நமக்கு உண்மையாகவே தெரியுமானால், நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிங்க. If you say that God loves me, if you tell somebody else God loves you, then the test is on us. Do we love another person? நாம் தேவன் என்னை நேசிக்கிறார் என்று சொல்கிறோம், அது உண்மைதான். மற்றவர்களை பார்த்து சொல்கிறோம், தேவன் உன்னை நேசிக்கிறார் ஐயா என்று சொல்கிறோம், அதுவும் உண்மைதான். ஆனால் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறோமா? வசனம் சொல்கிறது, நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று உண்மை என்றால் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிப்போம். Amen. Now verse 12 says, no man has at any time yet seen God, but we love one another. But if we love one another, God abides or lives in us or manifests in us. இதுவரையும் யாரும் தேவனை பார்த்ததில்ல, ஆனால் தேவனை உண்மையாகவே நேசிக்கிறான் என்று ஒருவன் சொல்வானால் தேவன் அவருக்குள்ளே இருக்கிறார். Amen. Amen. ஏன் தேவன் அவர்கள் பிறரை நேசிப்பார்களானால் தேவன் அவர்களுக்குள் வாழ்கிறார் என்று வசனம் சொல்கிறது. In us and His love that is brought to completion. Amen. In us. So God's love is brought to completion in us. தேவனுடைய அன்பு நமக்குள்ளே முழுமை அடைகிறது என்று வசனம் சொல்கிறது. எப்போ நாம் பிறரை நேசிக்கும் பொழுது. Now in this story we saw that the restoration of the relationship between the son and between the prodigal son and the father. இந்த கதையில நாம் என்னதை பார்க்கிறோம் என்றால், எதை வைத்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால், தகப்பனுடைய அன்பும் அந்த ஊதாரி குமாரன் மீண்டுமாய் வரும் பொழுது அவர் எப்படியாக அவனை மறுசீரமைக்கிறார் என்று நம்ம இதை குறித்து பார்க்கிறோம். So this is a really amazing story of the father's love. அப்பாவுடைய அன்பை குறித்து ஒரு அழகான ஒரு கதை இது, அழகான ஒரு ஓமை இது. அதனால தான் இயேசு இதை சொல்கிறார். That's why Jesus told this story so that they will understand what is true worship, what is true relationship, what is true love. Amen. இதை இயேசு ஏன் சொல்கிறார் என்றால் அதற்கு அறிய வேண்டும். உண்மையான அன்பு என்றால் என்ன, உண்மையான தெய்வீகம் என்றால் என்ன, இந்த உண்மையை கர்த்தர் காண்பிக்கும்படிக்கு இந்த உறவுகள் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி காண்பிக்கும்படிக்கு இந்த ஓமையை கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். From the beginning God honors relationship. Amen. Say with me. From the beginning God honors relationship. ஆதியிலே இருந்த ஆண்டவர் என்னத்தை முக்கியம் கொடுக்கிறாரு? ஆண்டவர் உறவுக்காக முக்கியம் கொடுக்கிறார். We can see that from the Garden of Eden. That's why He gave Adam Eve. ஈடன் தோட்டத்தில் இருந்து நம்ம இதை கவனித்து வருகிறோம். என்னது? ஆண்டவர் உறவுகளை ஏற்படுத்துகிறார். இங்கே ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுத்தார் அல்லவா, அந்த அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தை கொடுத்தார் அல்லவா, இந்த குடும்பம் பரவ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளவாய் காரியங்களை அவர்களுக்கு செய்து கொடுத்தார் அல்லவா. எங்கே அவர்கள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடித்துக் கொண்டார்களோ, கொலை பண்ணி கொண்டார்களோ, அந்த இடத்துல தேவனுடைய கிருபை இழந்தார்கள். You see, when God gave them relationship, but when they fought against relationship, when they killed one another, like the story that we know what happened to the sons of Adam and Eve.
ஆதாம் ஏவாளுடைய குமாரர்களுக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். Right? What happened to them? So the eldest son killed the younger son. மூத்த மகன் இளைய மகனை கொல்லுகிறான். So உறவுகள் எல்லாம் அத்து போவதை பார்க்கிறோம். Right? Now, this is what God doesn't want. So God wants to restore this communion, this relationship that He started from the beginning. ஆதியிலே இருந்து ஆண்டவர் ஆரம்பித்த இந்த உறவு அற்று போக கூடாது. அவரோடு கூட இருக்கிற உறவு, ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஒரு உறவு, குடும்பத்தோடு கூட இருக்கிற உறவு, நண்பர்களோடு கூட இருக்கிற உறவு அற்று போக கூடாது என்று சொல்லி கர்த்தர் மீண்டுமாய் நமக்கு நினைவூட்டுகிறார். God is reminding us that the love that has begun from the Garden of Eden must be restored. Restored. What kind of relationship? Divine relationship with the Father, Son and the Holy Spirit. Divine relationship with one another in the family, whether it's in the marriage or in the among the children, or among the father and the children, or mother and the children, and the relations. உறவுகள் மத்தியிலே இந்த தெய்வீக உறவை நாம் மறுபடியும் மறுசீரமைக்கப்பட வேண்டும். Amen. God honors this, my friend. And God is so disappointed when man does things against this relationship. இந்த உறவுகளுக்கு எதிர்ப்பாய் செய்கிறதை கர்த்தர் விரும்பல. அது அவருடைய இதயத்தை துக்கப்படுத்துகிறது என்று நாம் அறிய வேண்டும். Now let me finish with this. In John chapter 3 verse 16 onwards, யோவான் 3:16 இது தெரிந்த ஒரு வசனம். John 3:16 is a very famous scripture that everybody knows about it. When unbelievers knows about it, it says here, for God so greatly loved and dearly prized the world that He even gave up His only begotten, means only unique Son, so that whoever believes or have trust or cling on to Him or relies on Him alone, he shall not perish or come to destruction or be destroyed or be lost, but have eternal life. For God so loved the world, He gave His only begotten Son. Whoever believes in Him shall not perish, but have everlasting life. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். யாரே? இயேசுவை கொடுத்தார் என்று சொல்லுகிறது. இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். Because God loved, He gave. அவர் அன்பு கூர்ந்தனால கொடுத்தார். Relationship, my friends. This is relationship. இதுதான் உறவு. ஆண்டவர் உறவு செலுத்தும்படி, மீண்டும் மனிதனோடு கூட உறவு செலுத்தும்படி, அந்த உறவை மீட்டுக் கொள்ளும்படி இயேசுவை கொடுத்தார். Amen. Verse 17 says, for God did not send the Son into the world in order to judge the world. In another word, Christ did not come to reject or to condemn or to pass judgment or sentence anyone, my friends. இயேசு நமக்கு கொடுத்தார். எதுக்காக இயேசு நமக்கு கொடுத்தார் என்றால் நியாய தீர்க்கும்படிக்கு அல்ல, நம்முடைய குற்றத்தை கண்டுபிடிக்கும்படிக்கு அல்ல, நம்மை மீட்கும்படிக்கு அவரை கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. Amen. So Jesus came, the Son of God came not to judge us but to give us life, but that the world might find salvation and be made safe and sound through Him. அவர் மூலமாக ரட்சிப்பு அடையும்படிக்கு, விடுதலை அடையும்படிக்கு தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். Verse 18, he who believes in Him, who clings on to Him, who trusts, will not be judged. யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ நீங்கள் நியாய தீர்க்கப்பட மாட்டீங்க. Amen. Hallelujah. Amen. You will not be judged or you will not be condemned. But he who does not believe is judged already, been convicted already, and received their sentence because he has not believed in and also have not trusted in the name of the begotten Son of God. தேவனை விசுவாசிக்காதவர்கள் அவர்கள் நிச்சயமாய் நியாய தீர்க்கப்படுவார்கள். நியாய தீர்க்கப்பட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. அவர்கள் நம்பாவிட்டார், அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தை நம்பாவிட்டார் அவர்கள் நியாய தீர்க்கப்படுவார்கள். நிச்சயமாக நியாய தீர்ப்பு உண்டு. ஆனால் நியாய தீர்க்கிறதுக்காக கர்த்தர் வரவில்லை, நம்பிக்கை கொள்ளும்படிக்கு கர்த்தர் வந்தார். நீங்களும் நான் நம்பிக்கை கொள்ளும்படிக்கு. God, Jesus came so that we will have life and life in abundance, my friend. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் கர்த்தர் வந்தார்.
So come back to that relationship. அந்த உறவுக்குள் வாங்க. யாரா இருந்தாலும் நீங்க இயேசுவை வாங்க. அவர் உங்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். Whoever you are, whatever your background, whatever that you have done, whatever sin that you are involved right now, does not matter. Come before the Lord. If you are naked, come before the Lord in your nakedness. He will clothe you with righteousness. Amen. அவர் முன்பதாய் வாங்க. நீங்கள் நிர்வாணமாய் இருந்து பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் நீங்கள் நிர்வாணமாய் இருந்தாலும் கூட அவர் முன்பதாய் நிற்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் மீண்டுமாய் உங்களை மறுசீரமைத்து உங்களை பலப்படுத்தி புதுப்பித்து ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்களை புதுப்பிக்கிற கர்த்தர் அவர், மறுசீரமைக்கிற கர்த்தர் அவர். கர்த்தர் அண்டை வாருங்க. யாரையும் அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். He will not let you go. Amen. Those who believe in Jesus will not be condemned. யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ அவங்க நித்திய ஜீவன் அடைவார்கள். அவர்கள் நியாய தீர்ப்புக்குள்ள போக மாட்டார்கள். Amen. Beloved, God wants to once again restore broken relationships and have divine communion with those who are ready. Are you ready? Are you ready to have divine relationship with God? தேவனோடு கூட மீண்டுமாக மறுசீரமைக்கப்பட்டு இந்த உடன்படிக்கை உறவுக்குள்ள மீண்டும் வருவதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள உடைந்து போன உறவுகளை மீண்டும் கட்டுவதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? தேவன் உங்களை ரட்சித்தது உண்மை என்றால் மீண்டுமாக இந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுங்க. உறவுகள் கட்டப்படணும். உறவுகள் மறுசீரமைக்கப்படணும். If you believe in Jesus, if you know that Jesus has restored you from your life which is past, which is terrible, which is wicked, if he has restored, then are you ready to restore another person? Or your relationship that is wounded today, உடைந்து போன நொறுக்கப்பட்ட இந்த உறவுகள் உங்கள் மத்தியில் இருக்குமானால் அதை கட்டுவதற்கு நீங்கள் ஆயத்தமா? கர்த்தர் உங்களை கட்டினார் அல்லவா? உங்களை மறுசீரமைத்தார் அல்லவா? உங்களை மறுசீரமைத்தவர் என்று உங்களை பார்த்து கேட்கிறார். நீ ஆயத்தமா மறுசீரமைக்கிறதுக்கு உறவுகளை என்று கர்த்தர் கேட்கிறார். உறவுகளை மறுசீரமைக்கிறதுக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? தேவ ஜனமே, are you ready to restore relationship? உறவுகளை மீண்டுமாய் மறுசீரமைக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோம். Whether it's between husband and wife, whether it's between siblings, whether it's between parents and children, or with family members or friends, யாரோடு கூட உறவுகள் அற்று போயிருந்தால் அதை மறுசீரமைக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? கணவன் மனைவி, தகப்பனார் தாய் பிள்ளைகள் மத்தியில இருக்கிற அற்று போன உறவுகள் மீண்டும் மறுசீரமைக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? இல்ல நண்பர்களோடு கூட அற்று போன அந்த உறவுகளை மறுசீரமைக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? இது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். என்றால் அவர் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நமக்கு மறுசீரமைக்கும்படிக்கு ஆதியிலே இருந்து அவர் மறுசீரமைக்க வேண்டும் என்றுதான் உறவுகளை குறித்து தான் ஆண்டவர் நம்மை மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் மறுசீரமைக்கிறார், அலங்கரிக்கிறார். தேவ ஜனமே, He wants to restore us. From the beginning, He's been restoring relationship. From the beginning, He's been adorning us and blessing us and beautifying us, the Church of Jesus Christ, so that we will always come to Him restored. Do not go back. Do not go out of Him. Do not go out and live an adulterous life. அவரை விட்டு விலகி வேசித்தனத்துக்குள் மீண்டுமாய் நாம் போகவே கூடாது, போகவே வேண்டாம். கர்த்தர் அங்கே வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். I want you to just come before the Lord right now. Amen. If that is உங்களுக்கும் உங்களுடைய போதகருக்கும், if that is a relationship that is broken between you and your pastor, or you and a man of God, a woman of God, oh, build back the relationship, restore back the relationship. உங்களுக்கும் உங்களுடைய போதகர்களுக்கும் ஒரு உறவு அற்று போயிருந்தால் அந்த உறவை மறுபடியும் சீர்படுத்துங்கள். அது ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட உறவுகளை கர்த்தர் மறுபடியும் சீரமைக்க இருக்கிறார். Because He is ready to restore relationships. Amen. உறவுகளை மீண்டும் கட்டுவதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். Think about it. Come on, lift up your hands. Think about it and make your decision today. நாளைக்கு அல்ல, இன்றைக்கே தீர்மானம் எடுங்கள். இன்றைக்கே நான் இந்த தீர்மானத்தில் நிற்கிறேன் சொல்கிறவர்கள் கைகளை உயர்த்தி, நான் மறுபடியும் மறுசீரமைக்க இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் கையை உயர்த்தி தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க. I want to rededicate my life with God. I want to restore my relationship with God. If you say so, I want you to lift up your hands. Rededicate yourself with God. First with God. First with God. முதலாவதாக தேவனோடு கூட இந்த உடன்படிக்கை உறவுக்குள்ளே மறுசீரமைக்கப்பட வேண்டும். மறுசீரமைக்கப்படுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறீங்களா? கர்த்தர் அண்டை வாங்க. மீண்டுமாக come before the Lord. Be restored, my friends. Restoring the relationship between you and God first of all.
and between families. அடுத்ததாய் குடும்பத்திற்குள் இருக்கிற பிரிவினைகள், உடைந்த காரியங்கள், வெட்டு உண்டதாய் இருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, உறவுகளையும் மறுபடியும் மறுசீரமைக்க வேண்டும் என்று கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. Come on, just dedicate it. Whether your wife, your husband, your children, your family, your friends, whoever they are, நண்பர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இல்லை யாரா இருந்தாலும் சரி, அவர்களோடு கூட மறுபடியும் இந்த உறவு மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுங்கள். தேவச்சனமே, கர்த்தர் ஒருத்தர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். Only God can help us because He is the one who's working on us from the beginning again and again that our relationship will be restored. நம்மளுடைய உறவுகள் மறுபடியும் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அதை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். Rebo shagalaba katorolobo riba kababarianda. Commit yourself before the Lord. இன்றைக்கு நாம் இந்த உடன்படிக்கையிலே நாம் மறுபடியும் சீரமைக்கப்பட வேண்டும் என்று நாம் உணரும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, now today as you think about rebuilding the relationship, restoring this relationship, I want you to be so confident in your heart that God is going to do it for you. God will work out for you. If you're ready, God is ready, my friends. நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் கர்த்தர் உறவுகளை மறுபடியும் சீரமைப்பார். அது நிச்சயம். ஏனென்றால் உங்களுடைய இருதயம் ஆயத்தமாக இருந்தால் கர்த்தர் எப்பவோ ஆயத்தமாக இருக்கிறார் அல்லவா? அதை உடனடியாக செய்யவா என்று நான் ஜெபிக்கிறேன். I pray that God will start working on you immediately if you respond to God right now. Right now. Rebo kashara la varianda. If you have prepared your communion, இன்றைக்கு உங்களுடைய take with me to your communion. இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் இந்த ராபோஜனையில் நீங்கள் பங்காளராக இருக்கலாம். If you are ready, I want you to partake this communion. Everybody just take it in your hands. I want you to think about relationships. I'm telling you again that what we are remembering today, the symbol of this bread is the broken body of Jesus. The broken body of Jesus. This is the symbol. When Jesus is broken, when Jesus' body was broken, it meant to put back all relationships together, restore relationships together. Relationship between God and man. மனிதனோடு கூட இருக்கிற இந்த உடன்படிக்கை, மனிதனோடு கூட ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இருக்கிற இந்த உறவு அற்று போனது, அதை மீண்டுமாய் கட்ட வேண்டும் என்றால் கர்த்தர் மரிக்க வேண்டும். ரத்த சிந்துதல் நடக்க வேண்டும். ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு இல்லாமல் உறவு இல்லை. There is no shedding of blood. There is no forgiveness of sin. Without the forgiveness of sin, there is no restoration of relationship. Tonight, I want to remind you that Jesus' body was broken so that our relationship will be restored. And as we partake this tonight, remember, the real relationship between one another will be also restored. இன்றைக்கு நீங்கள் இதில் பங்காளராக இருக்கும் பொழுது, பங்கெடுக்கும் பொழுது, உங்களுடைய கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு மறுபடியும் மறுசீரமைக்கப்படட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற உறவு மறுபடியும் மறுசீரமைக்கப்படட்டும். The blood resembles, the cup resembles the blood of Jesus Christ that shed once for all. ஒரு தடவை இந்த ரத்தம் சிந்தப்பட்டது. இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது இந்த திராட்சை ரசம். அவர் ரத்தம் என்னத்தை குறிக்கிறது? உங்களுடைய சுத்திகரிப்பை, புதுப்பிப்பை குறிக்கிறது. It speaks about renovation. It speaks about restoration. It speaks about renewing your life. Let your marriage be renewed. Let your relationships in your family be renewed. குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் மறுபடியும் மறுசீரமைக்கப்படட்டும். உங்களுடைய சபையில் இருக்கிற உறவுகள் மறுபடியும் மறுசீரமைக்கப்படட்டும். Let your relationship in your church be restored once again. And between your friends or others, யாரா இருந்தாலும் அவர்களோடு கூட இருக்கிற வெட்டி போன உறவுகள், நெய்த உறவுகளை கர்த்தர் மறுபடியும் மறுசீரமைக்கிறார். Let God restore divine relationships. தெய்வீகமான உறவுகளை மீண்டும் கர்த்தர் கட்ட நீங்கள் அனுமதி கொடுங்கள். இன்றைக்கு இதை நீங்கள் எடுக்கும் பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், அது நடந்தது என்று. Remember that it is done. Jesus said, it is finished. In Jesus' name, amen. Let's partake. Hallelujah.
Thank you. Father, just lift up your hands and receive the blessings of the Lord. Even as you're ready to give your tithes, your offerings, the blessings into the poor and the needy. Continue to bless, continue to give. Don't stop giving because of pandemic. Pandemic must not stop us from giving unto the Lord. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கோவிட்டோ இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மளை நிறுத்த முடியாது. நம் தேவனுக்கு கொடுப்பது. Nobody stops preaching because of COVID. We don't stop preaching or ministering the word or praying for people because of COVID. கோவிட்னால நாம் பிரசங்கம் பண்ணுவதை விடவில்லை, நாம் மற்றவர்கள் ஜெபம் பண்ணுவதை விடவில்லை. அதே போல தான் கொடுப்பதிலையும் நம்ம முன்னேறியில் நிற்க வேண்டும். We must continue to give into the kingdom of God and into the place where we need to sow, we sow. எங்கே நாம் கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு கொடுக்க வேண்டும். தேவைகளுக்கு எங்கே கொடுக்க வேண்டுமோ அங்கே கொடுக்க வேண்டும். Because you don't hold back what God has given to you to give. எதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ நீங்கள் நிறுத்தாமல் நீங்கள் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. Bless your pastors, bless your leaders, bless the ministries around about you, and bless the poor and the needy. உங்களுடைய போதகர்களுக்கு கொடுங்கள், உங்களை சுத்தி இருக்கிற தேவையுள்ளவர்களுக்கு கொடுங்கள், சபைக்கு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you and God keep you. Bless their giving and bless them and strengthen them for your glory. In Jesus' name. Amen. Amen. God bless you all. God bless you all. God bless you all. Amen. ஆண்டவர் உங்களை மீண்டும் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம் புதன்கிழமை. Let's meet again next Wednesday. Be ready for another message from the presence of God. I will speak about times of rebuilding. அடுத்த செய்திக்கு நான் போகிறேன். கட்டுகிற நேரம் என்ற தலைப்பில் நான் சில காரியங்கள் பேச இருக்கிறேன். Amen. God bless you. See you again. Bye bye. Maranatha.